ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்தியா லுட். இந்த வீடியோவில் ஒரு மஸ்ட் வாட்சான ஹாரர் மிஸ்ட்ரி மூவி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படத்தோட நேம் பார்த்தீங்கன்னா வேகன்சி. இந்த படத்துக்கு IMDb 6.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் தமிழ் டப்ல இல்லை, பட் இருந்தாலுமே ஒரு செம்மையான மூவி தான். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த மூவியோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். வேகன்சி 2007 இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஹீரோயினும் ஒரு பார்ட்டி முடிஞ்சுட்டு 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. அவங்க அப்புறம் ஷார்ட்கட்டில் போனோம்னா நம்ம வீட்டுக்கே சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஷார்ட்கட்டில் போவாங்க. அவங்க காரும் ஏதோ ரிப்பேர் ஆயிரும். கரெக்டாக ஒரு கேஸ் ஸ்டேஷன் கிட்ட அவங்க கார் நின்றும். அங்கே இருக்கிறவரும் அந்த காரை சரி பண்ணி, இப்போ நீங்கள் கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க திரும்பவும் கார் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போவாங்க. ஆனால் கார் மறுபடியும் நின்றும். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம கேஸ் ஸ்டேஷனுக்கே போயிடலாம் அப்படின்ட்டு 2 பேர் கேஸ் ஸ்டேஷனுக்கு வருவாங்க. அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அப்புறம் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கும். அங்கே போய் நம்ம இன்றைக்கி நைட் இங்கே தங்கிக்கலாம், காலைல வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் அந்த ஹோட்டலில் ஒரு ரூம் புக் பண்ணி தங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ டிவி பார்க்கலான்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற கேஸ்ட் ஒன்று எடுத்து போடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நேச்சுரலாக கொலை பண்ணுற மாதிரி வீடியோலாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ இன்னொன்று நோட் பண்ணுவார், இந்த கொலையெல்லாம் நம்ம இருக்கிற ரூமில் நடந்த மாதிரியே இருக்குது அப்படின்னு நோட் பண்ணுவார். அப்புறம் ஹீரோன்கிட்டே சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் 2 பேர்த்துக்கும் தெரியும் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. அவங்க 2 பேர்த்தையும் கொலை பண்ண பார்ப்பாங்க. அவங்க அதிலிருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. நொடிக்கு நொடி பரபரப்பான படம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த படம் சேரும். ஏன்னா ஓப்பனிங்லேருந்து எண்டு முடியும் எங்கேயுமே லேக் அடிக்காமல் செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஒரு 1.5 மணி நேரத்துக்கு தரமான படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு சூட் ஆகும். ஒரு மஸ்ட் வாட்சான மூவின்னு படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேரக்டர் தான் வராங்க. அவங்க எல்லாருமே அவங்க ரோலில் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இதுவே மைனஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் சொல்கிற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. ஓகே காய்ஸ், இந்த படத்தோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எழுதி பார்த்துருங்க. அப்புறம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. டாட்டா பாய்.